இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம சிக்கன் தந்தூரி செய்யறதுக்காக நம்ம வீட்டிலே செய்யறதுக்காக உள்ள மிஷின் தான் இது. இது பாருங்கள், இது ஒரு பெட்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் வந்து இந்த தணல்லாம் போட்டுக்கணும். அதாவது கறி வந்து நெருப்பு வச்சுட்டு அந்த கறி தணலை வந்து இதில் எல்லாத்தையும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் நல்லா நெருப்போட. அதுக்கு மேலே வந்து இந்த கம்பி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்படி ஸ்டாண்ட் மாதிரி இப்படி மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கு ஒரு 5 குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க, அயன் ஸ்டிக்கு. இந்த அயன் ஸ்டிக்கில் வந்து நம்ம சிக்கன் பீஸை வந்து இதில் சொருவிக்கணும். இந்த அயன் ஸ்டிக்கில் வந்து ஒவ்வொரு ஸ்டிக்லேயும் வந்து சிக்கன் பீஸ் நல்லா பெருசாக எவ்வளோ பெருசாக வேணுமோ அதை வந்து நம்ம மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சொருகிக்கணும். சொருகிட்டு நம்ம இந்த மாதிரி மேலே அப்படியே அடுக்கி விட்டுக்கணும். சிக்கன் பீஸ் வச்சு இப்படி அடுக்கி விட்டுட்டு அந்த தணல்லையே அந்த நெருப்புலேயே வந்து அந்த லைட்டு இதுலேயே வந்து அப்படியே அது சிக்கன் வந்து வேக ஆரம்பிக்கும். நம்ம அப்பப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுக்கணும். திருப்பி விடும் பொழுது அது எல்லா பக்கமும் வெந்துடும். கரியாத மாதிரி நம்ம அது சுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தந்தூரி. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காது. அவங்க பழைசெல்லாம் கூட வச்சு மேரினேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லை, ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இது வீட்டிலே செய்யறதுக்காக ஒன்று, விலையும் கம்மி தான். ஸோ இந்த மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.